மாலை வணக்கம், ஹாப்பி சண்டே. ஸோ இந்த சண்டே அதுவுமா வந்து நம்ம ஒரு எக்ஸலண்டான ஒரு விஷயம் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தோட முதல் நாள் வந்து எல்லாருமே திங்கட்கிழமை நினைப்போம். ஆக்சுவலா வாரத்தோட முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். ஸோ இந்த வாரத்தோட முதல் நாள் வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மந்த் எண்டு கூட சொல்லலாம். மந்த் எண்டுன்னு சொல்றதை விட உங்க வாழ்க்கையோட மந்த் பிகினிங், உங்க வாழ்க்கையோட புது அத்தியாயம் தொடங்க போகுதுன்றத கூட சொல்லலாம். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் நம்ம வந்து எல்லாருமே வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறோம், சம்பாரிச்சுட்டு தான் இருக்கிறோம். சில பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சில பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்க, படிச்சுட்டு இருப்பீங்க. எதுக்காக படிக்கிறோம்? படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும், நம்மளோட ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்ட்டு தான் எல்லாருமே இருக்கிறோம். ஆனால் நம்ம வந்து இத்தனை வருஷம் வேலைக்கு போய் சம்பாரிச்சிருக்கிறோம், ஒரு பிசினஸ் பண்ணி சம்பாரிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த விஷயம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்ட்டு தான் வந்து எனக்கு இந்த பிசினஸ் பிளான் கொடுத்தவர் வந்து என்ன இந்த ஒரு கேள்வி கேட்டாருங்க. ஸோ அதே கேள்வியை கேட்டு நான் இந்த பிசினஸ் பிளான் உங்களுக்கு ஓபன் பண்றேன். ஸோ வாட் யூ கெட் நவ். ஸோ என்ன கேட்டாருன்னா, இத்தனை வருஷமா சார் நீங்க 22 வருஷமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட பேர் ஹரிபிரசாத். நான் சென்னையில இருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 22 இயர்ஸா வந்து ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி 22 இயர்ஸ் நம்ம என்னத்த சாதிச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோன் நிறைய வாங்கியிருக்கிறோங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க கண்டிப்பா நிறைய லோன்லாம் கொடுத்துருவாங்க. எல்லா லோனும் அழைச்சிட்டீங்களா சார் அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 விஷயத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட ஃபேமிலிக்காக வேலை செய்யறேன். பிளஸ் இந்த பேங்க் லோனுக்காகவும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ வரக்கூடிய காசெல்லாம் அது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன வந்து என்ன கேள்வி கேட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, சார் நீங்க இத்தனை வருஷம் வேலை செய்றீங்க. உங்களுக்கு அன்லிமிட்டெட் டைம் இருக்கா சார்ன்னு கேட்டாங்க. அன்லிமிட்டெட் டைம்னா, உங்க ஃபேமிலியோட நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு அன்லிமிட்டெட் டைம். நீங்க உங்க உங்க வீட்ல ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, வெளில போகணும்னு நினைச்சவங்களால போக முடியுதா? ஒரு பிளான் பண்றீங்க, ஒரு வெக்கேஷன் போகணும்னு நினைச்சவங்களால போக முடியுதா? அந்த மாதிரி அன்லிமிட்டெட் டைம் இருக்கான்னு கேட்டாங்க. ஸோ என்னோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு இல்லைங்க அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, சரி சார் டைம் தான் முன்ன பின்ன இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு இருக்கக்கூடிய வருமானம், அன்லிமிட்டெட் இன்கம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் வந்து எனக்கு வந்து ஒரு சுத்தி எடுத்து நடு மண்டையில நச்சுன்னு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. டைமும் இல்ல, அது நம்ம பெருமையா சொல்லிக்கிறோம். அன்லிமிட்டடும் இன்கம் இல்ல அப்படின்னும் போது நம்ம ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிட்டு இருக்கோம். இத்தனை வருஷமா நம்ம வந்து ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கிறோம், ஊருக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம், பேங்க்குக்கும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளோட ஃபேமிலி நம்மளால பார்க்க முடிஞ்சது, அவங்களோட எதிர்காலத்து கனவுகளை வந்து நம்மளால நிறைவேற்ற முடியறதுக்கு உண்டான பணம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துச்சு. சோ அப்போ அவர் வந்து 2வது விஷயம் ஒண்ணு என்ன என்கிட்ட கேட்டாருன்னு பாத்தீங்கன்னா, சார் நீங்க செய்யற பிசினஸையோ இல்ல ஜாபையோ டிஸ்டர்ப் பண்ணாம உங்களுக்கு அடிஷனலா ஒரு இன்கம், அதுவும் வந்து அன்லிமிட்டெட் இன்கம், அன்லிமிட்டெட் டைம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு சார். சொன்னா நீங்க அது கேட்பீங்களா, செய்வீங்களான்னாரு. சார் இதுக்காக தான் சார் நான் காத்துட்டு இருக்கேன். இறைவனா பார்த்து உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. சொல்லுங்க சார் அப்படின்னேன். ஸோ இன்னைக்கு இந்த ஜூம் மீட்டிங்ல நீங்க கனெக்ட் பண்ணியிருக்க அத்தனை நபர்களும் நான் வந்து என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு காட்ஸ் பிளான். கடவுள் வந்து உங்களோட தலையெழுத்தை மாத்துறதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் உங்களுக்கு இந்த ஜூம் லிங்கே கிடைச்சிருக்கு. ஸோ ஜூம் லிங்க் கிடைச்சிருக்குது ஒரு விஷயம். 2வது இந்த ஜூம் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உள்ளுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா? கண்டிப்பா இந்த பிசினஸ் பிளான் முடியறதுக்குள்ள உங்களோட வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் கூட போறேன். ஸோ இந்த அன்லிமிட்டெட் இன்கம், அன்லிமிட்டெட் டைம் ஏர்ன் பண்ணக்கூடிய பிசினஸ் வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டாஃபோர்ஸ். ஸோ மெட்டாஃபோர்ஸ் என்ன சார் இது மெட்டாஃபோர்ஸ் அப்படின்னும் போது, மெட்டாஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டாஃபோர்ஸ் அப்படின்றது நம்ம லேடோ, மிஸ்டர் லேடோ இவர் வந்து ஒரு ரஷ்யன். ஸோ இந்த லேடோ தான் வந்து இந்த மெட்டாஃபோர்ஸோட ஃபவுண்டர். ஸோ இவர் வந்து மெட்டாஃபோர்ஸோட ஃபவுண்டர். அதே மாதிரி இவர் வந்து ஒரு கிரிப்டோ எந்தூசியாசிஸ்ட், இன்வெஸ்டர், எக்ஸ்பர்ட் இன் பிளாக் செயின் அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட்ல வந்து ஒரு சீனியர் டெவலப்பரா இருந்தாரு. ஸோ பிளாக் செயினோட எக்ஸ்பர்ட் இவர். ஸோ இவர் தான் வந்து இந்த மெட்டாஃபோர்ஸோட ஃபவுண்டர். சரி மெட்டாஃபோர்ஸ்னா என்னங்க? மெட்டாஃபோர்ஸ் இஸ் அ குளோபல் கிரிப்டோ கரன்சி எக்கோசிஸ்டம். எக்கோசிஸ்டம்னா கிரிப்டோ கரன்சிக்கு தேவையான எல்லா விஷயம் ஒரு இடத்துல அடங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எக்கோசிஸ்டம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய மல்டி மால், ஒரு மால் இருக்குன்னா அந்த மால்குள்ள உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கும், போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்கும், என்டர்டைன்மெண்ட் இருக்கும், படம் இருக்கும், கேம்ஸ் இருக்கும். காசு வேணும்னா காசு எடுக்கிறதுக்கு ஏடிஎம் இருக்கும், பேங்க் இருக்கும், அதுக்குள்ள பிசினஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய மால் மாதிரி தான் இந்த மெட்டாஃபோர்ஸ்ன்றது ஒரு பெரிய கிரிப்டோ கரன்சி எக்கோசிஸ்டம். இதுல என்ன சார் பண்றாங்க? என்ன பண்றாங்கன்னா, இதுக்குள்ள இருக்கிற கம்யூனிட்டி மூலியமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி நம்ம வந்து இன்கம் ஏர்ன் பண்ண போறோம். அந்த இன்கமும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வரப்போகுது. இன்ஸ்டன்ட்னா நீங்க வேலை செஞ்சு அடுத்த செகண்டே இந்த நம்ம பழைய படத்துலலாம் இந்த எம்ஜிஆர் ரஜினிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நெற்றி வேர்வை வந்து நிலத்தில் விழுறதுக்குள்ள உனக்கு வந்து பணம் வந்து சேரும்ட்டு. அந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சு அடுத்த செகண்டே நம்மளுக்கு வந்து பணம் நம்மளோட வேலட்ல இருக்கும். அது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா வருது. ஸோ அடுத்தது மெட்டாஃபோர் சிஸ்டம் வந்து பிலாங்ஸ் டு அவர் நம்மளோட கம்யூனிட்டி தான் அந்த மெட்டாஃபோர்ஸ்.
இது ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் நீங்க நல்லா கவனிங்க. இதுக்கு உண்டான அர்த்தத்தை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ் which means it's a டிரான்ஸ்பரண்டா இருக்கும், செக்யூர்டா இருக்கும், அண்ட் ரெசிஸ்டன்ட் டு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். உலகத்துல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நம்மளோட மெட்டாஃபோர்ஸ் அதை பாதிக்காது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகே, இந்த மெட்டாஃபோர்ஸ்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 20 லட்சம் ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்கிறாங்க. சும்மா வந்து நான் ஒரு ஐடி போட்டேன், நான் வந்து ஒரு இமெயில் கிரியேட் பண்ணிட்டேன், நானும் ஜாயின் பண்ணிட்டேன் பேருக்கு அப்படின்னு கணக்கு கிடையாதுங்க. ஆக்டிவா இருக்கிற யூசர்ஸே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. இது வரைக்கும் மெட்டாஃபோர்ஸ்ல இருந்து இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்க. எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்கன்னா $200 கோடி வந்து இன்கமா நம்மளோட மெட்டாஃபோர்ஸ் பே அவுட் பண்ணிருக்கு அவங்களோட பார்ட்டிசிபென்ட்க்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா எத்தனை கண்ட்ரீஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 144 கண்ட்ரீஸ்ல மெட்டாஃபோர்ஸ் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, எங்களோட ரோட் மேப். ஸோ எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் வந்து ஒரு ரோட் மேப், அந்த மெட்டாஃபோர்ஸோட ப்ராஜெக்ட் என்ன, அவங்களோட ஐடியா என்ன, அவங்களோட பிளான் என்ன, இவங்களோட சஸ்டைனபிலிட்டி என்ன, இவங்க எவ்வளவு காலம் இருப்பாங்க அப்படின்னு அது நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ இதோட ரோட் மேப் என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்டாஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ஐடியா எப்போ கிரியேட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 8 2021. அதுக்கப்புறம் டாக்டைல் அப்படின்ட்டு அவனோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் லான்ச் எப்போ பண்ணாங்கன்னா 6ஆம் மாசம், அதான் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுதுங்க. டாக்டைல்ன்ற ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி இந்த மந்தோட 2 வருஷம் ஆகுது. 2022ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ராயல்டி NFT அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 31 2022ல அவங்க லான்ச் பண்ணாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா கோர், அது வந்து நம்மளோட ஃபோர்ஸ் காயின்னு சொல்லலாம். நாலாவது பாத்தீங்கன்னா இனோவேட்வர்ஸ் மல்டி மைனிங் அப்படின்னு சொல்லிட்டு 2023 ஏப்ரல் 24 லான்ச் பண்ணாங்க. ஸோ ரோட் மேப் பாத்தீங்கன்னா 2021ல இருந்து 2051 வரைக்கும் இருக்கு மெட்டாஃபோர்ஸோட ரோட் மேப். இதுல இவங்க ஸ்டார்டிங்ல லான்ச் பண்ணது பாத்தீங்கன்னா 4 ப்ராஜெக்ட், இன்னும் 16 ப்ராஜெக்ட் வரதுக்கு இருக்கு. ஓகே, இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்டைல். டாக்டைல்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பில்ட் ஆஃப் கம்யூனிட்டி, பில்டிங் யுவர் கம்யூனிட்டி. உங்களோட கம்யூனிட்டியை பில்ட் பண்றது தான் இந்த டாக்டைலோட மெயின் ப்ராஜெக்ட். கம்யூனிட்டி பில்டிங்னா டீம் பில்டிங். இப்போ நம்ம டீம் பில்ட் பண்றோம்ல, இப்போ நம்ம ஒரு கல்யாணம், காதுகுத்து, பர்த்டே ஃபங்க்ஷன் எது இருந்தாலும் ஒரு 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 கம்யூனிட்டியை கேதர் பண்றோம்ல, ஒரு மக்களை கேதர் பண்றோம்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் தான் இந்த டாக்டைல். ஸோ உங்களுக்கு இப்படி சொன்னா ஈஸியா புரிஞ்சிருங்க. ஸோ உலகத்துல பாத்தீங்கன்னா 2 விதமான மார்க்கெட்டிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் விதமான மார்க்கெட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளையோ இல்ல ஒரு கம்பெனியோ லான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மக்களை சேர்க்கறது, இல்ல மக்களை இணைக்கிறது, இல்லைன்னா டீமை பில்ட் பண்றதுன்றது அது ஒரு விதம். இன்னொரு விதம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டியை பில்ட் பண்ணிட்டு மக்களை பில்ட் பண்ணி ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் லான்ச் பண்றதுன்றது 2வது விதம். ஸோ நம்மளோட மெட்டாஃபோர்ஸோட டாக்டைல் ப்ரோக்ராம் வந்து இந்த 2வது விதத்தை தான் பயன்படுத்துறாங்க. எப்படி ப்ராஜெக்டையோ லான்ச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கம்யூனிட்டியை, ஒரு பெரிய டீமை பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராடக்டை நம்ம லான்ச் பண்ண போறோம். ஸோ 2வது விதமான மார்க்கெட்டிங்கை தான் நம்ம பயன்படுத்துறோம் டாக்டைல்ல. ஓகே, சரி. இப்போ நான் சொன்ன மாதிரி 2வது ப்ராஜெக்ட் இவங்களுக்கு எப்போ 2022 டிசம்பர்ல லான்ச் பண்ணாங்க. அது வந்து NFT ராயல்டி இன்கம். ஸோ NFT ராயல்டி இன்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 விதமான இன்கம்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 10%ல இருந்து 25% வரைக்கும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. கடந்த ஒரு வருஷமா அந்த ராயல்டி இன்கமாவே $100 இருந்து $1,00,000 வரைக்கும் மாதம் ராயல்டியா கொடுத்துட்டு இருக்காங்க. சார் ராயல்டினா என்ன சார்? ராயல்டினா இப்போ ஒருத்தவங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க வச்சுப்போம். கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு பென்ஷன் ஒரு விஷயம் வருங்க. அந்த பென்ஷன், ஸோ அந்த எம்ப்ளாயி இல்லாத பட்சத்தில் யாரு நாமினியா கொடுக்குறாங்களோ அந்த நாமினிக்கு ஒரு பென்ஷன் வரும். அதோட கட் ஆயிடும். ஸோ 2 ஜெனரேஷனுக்கு தான் வரும். ஆனா இந்த ராயல்டின்றது பாத்தீங்கன்னா தலைமுறையாக வரக்கூடிய ஒரு வருமானம் தான் ராயல்டி வருமானம் சொல்லுவாங்க. இந்த ராயல்டி வருமானமும் நம்மளோட மெட்டாஃபோர்ஸ்குள்ள இருக்கு. இது வந்து எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லயும், எந்த ஒரு ஆன்லைன் பிசினஸ் மார்க்கெட்டிங்லயும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இல்லை. சில ப்ராடக்ட் பேஸ்ல இருக்கும், ஆனால் 25% ராயல்டி இன்கம்ன்றது வாய்ப்பே இல்லை. 2% மேக்சிமம் 5% கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இவங்களோட 3வது ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் காயின்ன்றது நம்மளோட கம்யூனிட்டி கிரிப்டோ காயின். இப்ப நம்ம காயின் மார்க்கெட் கேப்ல போறோம்னு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் காயின்ஸ் இருக்குதுங்க. இந்த காயின்ஸ் வந்து மீம் காயின் சொல்லுவாங்க, டோக்கன் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலிட்டி காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விதமான காயின்ஸ் இருக்கு. இதுல வந்து கம்யூனிட்டி காயின்
மெட்டாஃபோர்ஸோட கம்யூனிட்டி, மெட்டாஃபோர்ஸோட சொந்த காயின் தான் இந்த ஃபோர்ஸ் காயின். இந்த ஃபோர்ஸ் காயின் நம்ம எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டாவேர்ஸ்க்குள்ள பயன்படுத்துவோம். ஸோ இந்த காயினோட டோட்டல் சப்ளை பாத்தீங்கன்னா 58 கோடியே 51,42,858. இதுதான் டோட்டல் சப்ளை. இதுக்கு மேல இந்த சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இது என்ன பண்ணாங்க, கடந்த ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடி 16,25,51,535 ஃபோர்ஸ் காயினை வந்து பேர்ன் பண்ணாங்க. பேர்ன் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீரோ வேலட்னு சொல்லுவாங்க. ஜீரோ வேலட்னா அந்த வேலட்டுக்கு மதிப்பு கிடையாது. அந்த வேலட்டுக்கு இதை மூவ் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ உலகத்துல இப்போ சரி இப்படி எடுத்துப்போமே, வெங்காயம். ஸோ வெங்காயம் வந்து என்ன ஆச்சுன்னா, வெங்காயம் எல்லாம் ரொம்ப சீப்பா இருந்துச்சுங்க. திடீர்னு ஒரு டைம்ல என்ன ஆயிடுச்சு, வெங்காயத்தோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆன உடனே வெங்காயமே கிடைக்கலன்னும் போது வெங்காயத்தோட சப்ளை கம்மியாகும் போது வெங்காயத்தோட விலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ எப்போ ஒரு பொருளோட சப்ளை கம்மியாகுதோ அப்ப அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால வந்து மிஸ்டர் லேடோ என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா 28% ஃபோர்ஸ் காயினை வந்து பேர்ன் பண்ணாரு. ஸோ அதுதான் 28. ஸோ இப்போ சப்ளை வந்து கம்மி ஆயிடுச்சு. ஸோ சப்ளை கம்மியாச்சு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மத்த கிரிப்டோ கரன்சிலயோ மத்த கிரிப்டோ காயின்லயோ ஒரு சப்ளை காட்டுவாங்க. அந்த சப்ளைல 75% இல்ல ஒரு 50% அந்த கம்பெனி ஓனர் கிட்ட தான் இருக்கும் டோக்கன்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன பிறகு அதை டக்குன்னு வித்துருவாங்க. கம்மி ஆயிடும், எல்லாம் போய் வாங்குவோம். மறுபடியும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு வரும், மறுபடியும் வித்துருவாங்க. இங்க வந்து வேற விதமான கதை. இங்க பாத்தீங்கன்னா 80% ஆஃப் டோக்கன் யார்கிட்ட இருக்குன்னா உங்களை மாதிரி யூசர் கிட்டயும் என்ன மாதிரி யூசர் கிட்டயும் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 52.22% வந்து நம்மள மாதிரி மக்கள் கிட்ட தான் அந்த ஃபோர்ஸ் காயின் இருக்கு. நம்ம ஃபோர்ஸ் காயினை வாங்கி வச்சிருக்கோம். கம்யூனிட்டிக்குள்ள மட்டும் தான் இருக்கு. இது இன்னும் வெளியில மார்க்கெட்ல வரலை. சரி, மீதி ஸ்லிப்பேஜ் பேர்ன்டு. ஸ்லிப்பேஜ் பேர்ன் எங்க சொன்ன பாத்தீங்களா, 28% காயின் வந்து பேர்ன் பண்ணிட்டாங்க. அதை பயன்படுத்த முடியாது. மீதி இருக்கிற 20% அவங்க என்ன பண்றாங்கன்னா லிக்விடிட்டிக்கு, லிஸ்டிங்னா வந்து டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் வரப்போகுது, அதுக்காக வச்சிருக்காங்க. ஸோ மற்ற சில விஷயத்துக்காகவும் அது வச்சிருக்காங்க. ஓகே, சரி. இந்த ஃபோர்ஸ் காயின் வந்து லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணும்போது இதோட விலை பாத்தீங்கன்னா 25 சென்ட். நம்ம ஊரு காசு பாத்தீங்கன்னா ஒரு 25 ரூபாய், 22 ரூபான்னு வச்சுப்போம். ஒரு வருஷத்துல இதோட விலை எங்க போச்சுன்னு பாத்தீங்கன்னா $2.78 போச்சு. கிட்டத்தட்ட 250 ரூபாய். ஒரு வருஷத்துல 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஃபோர்ஸ் காயின். அப்போ வந்து ஒரு 10,000 ரூபாய்க்குலாம் வாங்கினவங்க இப்போ வந்து லட்சாதிபதியா இருக்காங்க இந்த ஃபோர்ஸ் காயின் மூலியமா. இன்னும் ஒரு ப்ரெடிக்ஷன் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் அடுத்த ஒரு 6 மாசத்துல இந்த ஃபோர்ஸ் காயினோட விலை ஒரு $300-400 டச் பண்ணும்னு சொல்றாங்க. சரி சார், அப்போ இந்த பிசினஸ் என்ன, நம்ம ஃபோர்ஸ் காயினை வாங்கி சேர்த்து வைக்கணுமா? அது இல்லங்க பிசினஸ். இது வந்து ஒன் ஆஃப் தி பிசினஸ். இதுக்குள்ள இந்த மாதிரி 20 விதமான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு நம்ம மெட்டாஃபோர்ஸ்க்குள்ள. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ். ஸோ மெட்டாவர்ஸ் தான் வந்து அடுத்த ஒரு 30 வருஷம் இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்பதான் வந்து ஃபேக்டரிஸ்லாம், பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த டிவி, டேப் ரெக்கார்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துச்சு. கரண்ட், லைட்டு, ஃபேன், இந்த மாதிரி விஷயம் வந்துச்சு. அடுத்த ரெவல்யூஷன் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட், மொபைல், அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்துட்டு இருந்துச்சு. யாராச்சும் நினைச்சு பார்த்திருப்பீங்களா, இது வரைக்கும் வந்து வீட்டுல போனை வந்து அந்த ஓட்டையா இருக்குமே, 9 ஓட்டையோ 10 ஓட்டையோ, இது சுத்தி சுத்தி வந்து போன் பேசுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா மொபைல் போன், எந்த ஒயருமே இல்லாம ஒயர்லெஸ் போன் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒயர்லெஸ் போன் கூட நீங்க ஒரு ரேஞ்சில தான் பேச முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொபைல் போன் வந்துச்சு, நீங்க எங்க வேணாலும் போய் பேசலாம். இப்ப பேசும்போது நம்ம அவங்க பேசுற ஆளோட முகத்தையே பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ இந்த மெட்டாவர்ஸ்ல இல்லாதது ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துல நீங்க என்ன பண்றீங்களோ அதே தான் அந்த மெட்டாவர்ஸ்ன்ற விர்ச்சுவல் வேர்ல்டுலயும் நம்ம அதை தான் பண்ண போறோம். இங்க நம்ம இழந்த வாய்ப்பை நம்ம அந்த மெட்டாவர்ஸ் உலகத்துல போய் நம்ம வந்து அங்க அதை அனுபவிக்கலாம். அங்க போய் நம்ம சம்பாதிக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பரோட்டா சூரி சொல்லுவார் பாத்தீங்களா, இல்ல 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 இது கல்லாட்டம், நீ எழுதின கோடெல்லாம் நீ அழைச்சிருவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி நம்மளும் நினைச்சிருப்போம், ஐயோ நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ரீவைண்ட் பட்டன் இருந்துச்சுன்னா பண்ண ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்பெல்லாம், ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்பெல்லாம் அந்த ரீவைண்ட் பண்ணிடலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா வாழ்க்கையை வந்து ரீவைண்ட் பண்ண முடியாது. ஆனா இந்த வாழ்க்கை இந்த பிசினஸ் மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. நம்ம பண்ண தப்பெல்லாம் இதுல வந்து கரெக்ட் பண்ணலாம் இந்த உலகத்துல. ஸோ மெட்டாவர்ஸ் அப்படின்றது எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த மெட்டாவர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி
நம்ம Web 1, Web 2, Web 3 டெக்னாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தா தான் நம்மளுக்கு மெட்டாவர்ஸ் கொஞ்சம் ஈஸியா புரியுங்க. ஸோ Web 1 டெக்னாலஜி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி சொன்னா ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ உங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு அண்ணாச்சி கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு 30-40 வருஷமா அங்கதான் இருப்பாரு. அந்த அண்ணாச்சி கடை வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு பாத்தீங்கன்னா, அந்த கடையை சுத்தி இருக்கிற ஒரு 10 ரோடுக்கு மட்டும் தான் தெரியும். சோ அவரும் வந்து ரொம்ப காலமா அதே பனியன் போட்டுட்டு தான் அங்க வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் போற வரத்துல எல்லாம் தெரியும். ஆனா அந்த ஒரு 10-20 ரோட்டுக்கு மட்டும் தான் அவருக்கு தெரியும். சோ அதுதான் Web 1 டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இப்போ Web 2ன்றது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதை கூட நீங்க இன்டராக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து Web 2 டெக்னாலஜில தான் வந்து இந்த அமேசானு, அப்புறம் வந்து பிளிப்கார்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்ததெல்லாம் Web 2 டெக்னாலஜி தான். Web 3ன்ற டெக்னாலஜி வந்து இது ரெண்டுத்தையும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு தான் Web 3 டெக்னாலஜி வந்திருக்கு. ஸோ அந்த Web 3 டெக்னாலஜி தான் நம்ம அடாப்ட் பண்ணி அதுல தான் நம்ம இன்கம் ஏர்ன் பண்ண போறோம். ஸோ Web 2 டெக்னாலஜியை நம்ம கொஞ்சம் கிளியர் கட்டா பார்த்துருவோம். ஸோ Web 2 டெக்னாலஜில அவங்க என்னங்க பண்றாங்க? என்ன பண்றாங்கன்னா, Web 2 டெக்னாலஜி ஒரு இ-காமர்ஸ். ஸோ இ-காமர்ஸ்னா இப்போ வந்து அமேசான் இருக்காங்க, பிளிப்கார்ட் இருக்காங்க, ஸ்னாப்டீல் இருக்காங்க, இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்களுக்குலாம் சொந்தமா ஏதாச்சும் ப்ராடக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு சொந்தமா எந்த ப்ராடக்ட்ஸுமே கிடையாது. ஸோ இப்பதான் அமேசான் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா சொந்தமா எந்த ப்ராடக்ட்டும் கிடையாது. இப்ப இந்த அமேசான், பிளிப்கார்ட், ஸ்னாப்டீல் அவங்க என்ன பண்றாங்க? இந்த Web 2 டெக்னாலஜியை பயன்படுத்தி மக்களையும் மேனுஃபேக்சரையும் ஒன்னா இணைச்சு அது மூலியமா கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அந்த Web 2 டெக்னாலஜியோட பயனாளியா இருக்கிறோம், யூசரா இருக்கிறோம். ஆனா அவங்க பிசினஸ் ஓனரா இருக்கிறாங்க. அது மட்டுமா? சர்வீசஸ் சர்வீசஸ் பாத்தீங்கன்னா ஓலா, உபர், ரேபிடோ இருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமா ஏதாச்சும் ஆட்டோமொபைல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொந்தமா ஆட்டோ இருக்கா? சொந்தமா டாக்ஸி இருக்கா? ஆனா அவங்க என்ன பண்றாங்க? அந்த Web 2 டெக்னாலஜி அந்த ஆப்பை பயன்படுத்தி மக்களையும், சோ நம்ம யாருன்னா சொந்தக்காரங்க, ஓலோக்கு, உபருக்கு நம்ம சொந்தக்காரங்களா? கிடையாதுல்ல. சோ நம்ம வந்து அந்த ஆப்பை பயன்படுத்தி அந்த ஆப் மூலியமா அந்த சர்வீஸை நம்ம அவைல் பண்றோம். அது மூலியமா கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்க ஓலோ, உபர், ரேபிடோ. இதெல்லாம் நியாயம் தானே சார்? கரெக்ட் தானே சார்? ஆமாங்க, இதெல்லாம் கரெக்ட் தான். இது தப்பு கிடையாது. இதெல்லாம் லீகல் தான். ஸோ நம்ம வந்து யூசரா தான் இருக்கிறோம். டெக்னாலஜியை நம்ம யூசரா பயன்படுத்துறோமே தவிர அவங்க டெக்னாலஜி வந்து பிசினஸ் ஓனரா பயன்படுத்துறாங்க. சாப்பாடுங்க, இது வரைக்கும் வந்து கடையில போய் ஹோட்டல்ல போய் உட்காந்து ஆர்டர் பண்ணி 1 மணி நேரம் அழகா ஜாலியா ஃபேமிலியோட அந்த இலையெல்லாம் கழுவி தொடச்சி சாப்பிட்ட காலம்லாம் போயிட்டு, இப்ப என்ன பண்ணிட்டோம்? நம்ம போன்லயே உட்காந்துக்கிட்டு ஸ்விக்கி, ஜொமேட்டோ அப்படியே ஆப்லயே பார்த்து ரேட்டிங்கை பார்த்து உட்காந்த இடத்துல இருந்தே சாப்பாடு ஆர்டர் பண்றோம். ஸோ ஸ்விக்கி, ஜொமேட்டோக்கு ஏதாச்சும் ஹோட்டல்ஸ் இருக்கா? எதுவுமே கிடையாது. அவங்க ஜஸ்ட் மக்களையும் இந்த சாப்பாட்டையும் அவங்க ஆப் மூலியமா கனெக்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு வியாபாரமா பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் பாத்தீங்கன்னா நோ புரோக்கர் அந்த மாதிரிலாம் நிறைய ஓயோ லைஃப் அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஸ் இருக்கு. இந்த ஆப் என்ன பண்றாங்க? மத்த ப்ராப்பர்ட்டியை கனெக்ட் பண்ணி மக்களையும் கனெக்ட் பண்ணி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. சரி சார், இதெல்லாம் இருக்கட்டும். இதுல நம்ம போய் என்ன பண்றது? சரி, இப்ப நம்ம போய் என்ன பண்றது? இப்ப நாளைக்கு நம்மளே வந்து ஒரு Web 2 டெக்னாலஜில ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க முடியுமா? ஆரம்பிச்சு நம்மளால கோட்டீஸ்வரர் ஆக முடியுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆக முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா காம்படிஷன் காம்படிஷன் ஊர்பட்ட காம்படிஷன் இருக்கு. அதே மாதிரிதான் எஜுகேஷனும் வந்துருச்சு, என்டர்டைன்மெண்ட் வந்துருச்சு Web 2ல. சோ வீட்டுல உக்காந்துட்டு இருந்தே பாத்தீங்கன்னா இப்ப யூடியூப் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய உடிமின்னு சொல்லிட்டு நிறைய எஜுகேஷன் ஆப்ஸ் இருக்கு. இதுல நீங்க உக்காந்துட்டு நம்ம பசங்களும் படிக்கலாம், நம்மளும் படிக்கலாம், எல்லாருமே படிக்கலாம். அவங்க எஜுகேஷனை காசாக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த கம்யூனிட்டியை பயன்படுத்தி எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கும் வந்து 2 தலைமுறையா வந்து வசந்தர் கோ, சரவணா பவன், சரவணா ஸ்டோர்ஸ் இவங்கலாம் வந்து பல இடத்துல உங்க பிரான்ச் இருக்கு. ஆனா அவங்களால உலக கோட்டீஸ்வர் லிஸ்ட்ல வர முடிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து டச் கூட பண்ண முடியல. அம்பானி இருந்தாரு. அவங்களும் வந்து 2 தலைமுறையா ஆயில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் வரைக்கும் காய்கறி வரைக்கும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட உலக கோட்டீஸ்வர் லிஸ்ட் வர முடிஞ்சதான்னு பாத்தீங்கன்னா இல்ல. எப்போ ஜியோ ஃபைபர் அப்படின்னு இன்டர்நெட் விஷயத்த ஒண்ணு கையில எடுத்தாங்களோ அவங்க அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த உலக கோட்டீஸ்வர் லிஸ்ட்ல வந்து இடம் பிடிச்சிட்டாங்க. இப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னங்க? எப்போ ஒருத்தர் மக்களையும் கம்யூனிட்டியும் டெக்னாலஜியும் இணைக்கும் போது அங்கதான் கொள்ள காசு இருக்குது, அங்கதான் பெரிய காசு இருக்கு, அங்கதான் வந்து கோட்டீஸ்வரர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இதை நம்ம பயன்படுத்த போறோம். இப்ப நம்ம இந்த Web 2 டெக்னாலஜியை பயன்படுத்துறோமா? அது காம்படிஷன் பாத்தீங்கன்னா ஊர்பட்ட காம்படிஷன். சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து Web 3 டெக்னாலஜி மெட்டாவர்ஸ்குள்ள போக போறோம். சோ மெட்டாவர்ஸ்ன்றதுனா என்னங்க? இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கடைக்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்ம கடைக்கு போவோங்க. கடைக்கு போய் அந்த பொருளை கையில எடுத்து பார்ப்போம், தொட்டு பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம், டெமோ பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வருவோம். அதுக்கப்புறம் எப்படி மாறிடுச்சு?
வீட்டுல உக்காந்துக்கிட்டே சாப்பாடு இருந்தாலும் சரி, ஒரு மொபைல் போனா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு தேவையான எந்த பொருளா இருந்தாலும் சரி, நம்ம அந்த ஆப்ப ஓபன் பண்ணி, அந்த ஆப்ல வந்து ஜஸ்ட் அந்த இமேஜ மட்டும் பார்த்து, பொருளே இல்லாத ஒரு ஆப்புக்குள்ள இமேஜ மட்டும் பார்த்து ரிவ்யூவ பார்த்து, கமெண்ட்ஸ பார்த்து ஆர்டர் பண்றோம். வீட்டுக்கு அந்த பொருள் வருது. வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அந்த பொருள நீங்க டச் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ இந்த வெப்3 டெக்னாலஜினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸ் மூலியமா அந்த இடத்துக்கே போயி, அந்த பொருள உங்களோட அவதார் அங்க போகும். அந்த பொருள நீங்க கையில எடுக்கலாம், தொட்டு பார்க்கலாம், ஃபீல் பண்ணலாம். வேணும்னு நெனச்சா நீங்க வாங்கலாம். உங்க வீட்டுக்கு டெலிவர் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த மெட்டாவர்ஸ் வெப்3 டெக்னாலஜி. சார் இதெல்லாம் நீங்க சொல்றது வந்து என்ன சார் இது மாயாஜாலம் கதை மாதிரி இருக்குதே, இதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னா, ஸோ சன் நியூஸ்ல வந்து ஆத்தென்டிக்கா வந்த ஒரு நியூஸ். அந்த நியூஸ் நான் உங்களுக்கு போடுறேன். இதை நீங்க பாருங்க. இதை பார்த்து முடிச்ச உடனே நம்ம வந்து ஃபர்தரா கண்டினியூ பண்ணுவோம். நீங்க நினைச்ச இடத்துக்கு இருந்த இடத்துல இருந்து எப்படின்றதுக்குள்ள போக முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? முடியும்னு சொல்லி களத்துல இறங்கியிருக்காரு பேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்க். வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற நிறுவனங்களை உள்ளடக்கியதுதான் பேஸ்புக்கின் தாய் நிறுவனமான Facebook.in. இதோட பேரை தான் இப்போ மெட்டான்னு மாத்தி அறிவிச்சிருக்காரு பேஸ்புக் நிறுவனர் மார்க். மெட்டாவர்ஸ் வீடியோ காலின் அடுத்த கட்ட பரிணாமம்னு சொல்லலாம். நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாத்தக்கூடிய ஒரு புதிய கண்டுபிடிப்பு. மெட்டாவர்ஸ் நம்மள ஒரு புதிய உலகத்திற்கு கூட்டிட்டு போகும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல. இன்னும் கொஞ்சம் எளிதாக சொல்லணும் அப்படின்னா, விர்ச்சுவல் ரியாலிட்டி, அதாவது VR கிளாஸ மாட்டிக்கிட்டு நிஜ உலகத்துல நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே விர்ச்சுவல் உலகத்திலயும் செய்ய முடியும். உதாரணமா, ஆன்லைன்ல இப்ப நம்ம ட்ரெஸ் வாங்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து வாங்குவோம். ஆனா விர்ச்சுவல் உலகத்துல எப்படின்னா, அந்த திரைக்குள்ள இருக்கிற கடைகளுக்கு போய் ட்ரெஸ்ஸ வந்து தொட்டு பார்த்தோ இல்ல ட்ரையல் பண்ணியோ எந்த ட்ரெஸ் நமக்கு சூட் ஆகும் அப்படின்றது வரைக்கும் நம்ம பார்த்து வாங்கலாம். இது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு நீங்க போகணும்னு நினைச்சாலும் இந்த கிளாஸ மாட்டிக்கிட்டு அங்க போய் அங்க இருக்கிற அனுபவத்தை பெற முடியும். அந்த அளவுக்கு இந்த விர்ச்சுவல் உலகம் மிக பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா வெளிநாடுகள்ல தங்களோட குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ற மக்களுக்கு இது பெரும் பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டி மட்டும் இல்லாம போக்கிமான் கோ கேம்ல வர மாதிரி ஆகுமெண்டட் ரியாலிட்டியாவும் இந்த மெட்டாவர்ஸ் இருக்கும். விர்ச்சுவல் உலகத்துக்குள்ள நீங்க போய் ஃபாரின்ல நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை பங்கேற்கிற மாதிரியே நீங்க ஒரு அவதாரை கிரியேட் பண்ணி அந்த உலகத்திலயும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லாக்டவுன் காலத்துல நம்மள பல பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தோம். என்னதான் ஸ்டார்டிங்ல ரொம்ப ஜாலியா போனாலும் நாட்கள் போக போக அதுவே ரொம்ப போர் அடிச்சு போச்சு. இதுவே மெட்டாவர்ஸ் வந்துச்சு அப்படின்னா VR கிளாஸ் மூலியமா நம்ம கொலீக்ஸ் கூட பேசுறதோ, மீட்டிங் அட்டென்ட் பண்றதோ, ஆபீஸ்ல என்ன மாதிரியான அட்மாஸ்பியர் நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் இதுலயும் பெற முடியும். இதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்ல வர மாதிரி இருக்கே, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அடுத்த 10ல இருந்து 15 ஆண்டுக்குள்ள சாத்தியப்படுத்தி காட்டுவேன்னு சொல்லியிருக்காரு மார்க். ஹாலோகிராம் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி வர படங்களை பார்த்தாலே நம்ம ரொம்ப எக்ஸைட்மெண்டா ஆயிடுவோம். ஆனா இப்ப அதே எக்ஸ்பீரியன்ஸ நம்ம கெயின் பண்ண போறோம் அப்படின்னா மெட்டாவர்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கும்னு பாத்துக்கோங்க. கொரோனா காலத்துல வீடுகள்ல அடைஞ்சிருக்கிற சூழல் ஏற்பட்டுச்சு. வீடு வேலைன்னு பல ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நடுவுல வாழ்ற மக்களுக்கு இது போன்ற வசதிகள் இருந்தா மனப்பிரச்சனை குறையும் வாய்ப்பு இருக்கு. மெட்டாவர்ஸ உருவாக்க பல நிறுவனங்கள் போட்டி போட்டுட்டு இருக்கிற சூழல்ல தான் தன்னோட முதல் அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு Facebook நிறுவனம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்கிறவங்களை வீடியோ கால் மூலியமா பார்க்க முடியும் அப்படின்றதே டெக்னாலஜியோட பெரிய வளர்ச்சி தான். அதை விட மேல மெட்டாவர்ஸ் இருக்கும். நீங்க நினைச்ச இடத்தோட அடுத்தடுத்த வளர்ச்சிகளை நம்ம அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாலும் அது கூட சேர்ந்து பல ஆபத்துகளையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் நிஜமில்லா உலகத்துல நீண்ட பயணத்தை தொடங்க போறோன்றதே நிதர்சனமான உண்மை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்க. ஓகே, நியூஸ் முடிஞ்சிருச்சு. சோ இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். மெட்டாவர்ஸ்னா என்ன, மெட்டாவர்ஸ் தான் இப்படிதான் இருக்கும். சரி, இந்த மெட்டாவர்ஸ்க்குள்ள நம்ம எப்படி போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, AR and VR, ஆகுமெண்டட் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு கிளாஸ் போட்டுக்கிட்டா நம்ம வந்து அந்த மெட்டாவர்ஸ் அந்த உலகத்துக்குள்ள போக முடியும். ஸோ அந்த மெட்டாவர்ஸ் எப்படி கட்டமைப்பு பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா பண்ணியிருக்காங்க. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து யாரும் வந்து ஆக்ட் பண்ண முடியாது, யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது, யாரும் மாத்தி அமைக்க முடியாது.
அதே மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் பிளாக் செயினையும் இணைச்சு 3Dல ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது தான் இந்த மெட்டாவர்ஸ். சரி சார், இந்த மெட்டாவர்ஸ்ல என்னெல்லாம் சார் இருக்கு? A to Z எல்லாமே இருக்கு. இப்போ நீங்க இந்த உலகத்துல நீங்க பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே மெட்டாவர்ஸ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், காமர்ஸ் இருக்கு. காமர்ஸ்னா நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே நீங்க வேணுன்ற பொருளை இங்க உட்காந்துக்கிட்டு யூஎஸ்ல இருக்கிற ஒரு பொருளை நீங்க கையில எடுத்து பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம், அதை போட்டு பார்க்கலாம், டெமோ பார்க்கலாம், பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கேமிங் செக்டர்ன்றது ஒரு பெரிய செக்டர். இது வரைக்கும் பசங்க கீபோர்ட்ல ஆடின கேமும் மொபைல் ஆடின கேமும் இப்ப இந்த விஆர் விர்ச்சுவல் ரியாலிட்டில போட்டு அந்த இடத்துக்குள்ளேயே அந்த லேண்டுக்குள்ளேயே போய் அவங்க ஓடும் போது அதுவும் சேர்ந்து ஓடும். அவங்க வந்து கன் சுடும் போது அந்த ஃபீலிங் இருக்கும். எல்லாமே இருக்கு. கேமிங்லயும் அவங்க வந்து பெரிய அளவுக்கு வராங்க. மெடிக்கல் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். மெடிக்கல் இண்டஸ்ட்ரி நீங்க வீட்டுல உட்காந்துட்டே உங்க டாக்டர் வந்து உங்களை டயக்னாஸ்டிக் பண்ற அளவுக்கு வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரும் வளர்ச்சி கொண்டு வந்திருக்காங்க இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி மெட்டாவர்ஸ்ல. விர்ச்சுவல் லேண்ட். இப்ப எப்படி வந்து நீங்க இந்த உலகத்துல வந்து நீங்க இடத்த வாங்கி போடுறீங்களோ அதே மாதிரி வந்து மெட்டாவர்ஸ்குள்ள இருக்கிற விர்ச்சுவல் லேண்டை நீங்க வாங்கி போடலாம். அந்த லேண்டை வாங்கின இடத்துல நீங்க ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை வாடகை விடலாம், லீஸ்க்கு விடலாம், பணம் சம்பாதிக்கலாம். அந்த பில்டிங்குள்ள வந்துட்டு போறவங்க கிட்ட நீங்க வாடகை வாங்கலாம். சோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் நம்ம மெட்டாவர்ஸ்குள்ள இருக்கு. எஜுகேஷன், இங்க உக்காந்துக்கிட்டே நம்மளோட பசங்களை வந்து யூகேல இருக்கிற ஒரு டாப் யூனிவர்சிட்டி, யூஎஸ்ல இருக்கிற ஒரு டாப் யூனிவர்சிட்டியில ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அங்க வந்து ஃபீஸ் கட்டிட்டு நம்ம வீட்டுல உக்காந்துட்டு நம்ம பசங்க அந்த எம்பிபிஎஸ்ஓ இல்லைன்னா வந்து எம்பிஏவோ இங்க உக்காந்துட்டு அவங்க படிக்கலாம். காலையில எழுந்து அந்த விர்ச்சுவல் கிளாஸ் ரியாலிட்டியை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளாஸுக்கு போகலாம், கிளாஸ் அட்டன் பண்ணலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாமே சேர்ந்து பழகலாம், ஒன்னா வந்து ஸ்டடிஸ் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸாம் எழுதி அங்க பாஸ் பண்ணி சர்டிபிகேட்டும் வாங்கலாம். டூரிசம் என்டர்டைன்மெண்ட் டூரிசமும் இருக்கு. இங்க உக்காந்துக்கிட்டு நீங்க வந்து இப்ப எந்த கண்ட்ரிக்கு போய் பார்க்கணும், அந்த கண்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு நீங்க செலவு பண்ணிலாம் போக தேவையில்லைங்க. இங்க உக்காந்துட்டு அந்த விர்ச்சுவல் கிளாஸ் ரியாலிட்டியை போட்டுக்கிட்டு நீங்க அந்த கண்ட்ரிக்குள்ள போய் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம மெட்டாவர்ஸ்குள்ள வருது. சரி சார், இதை நான் எப்படி சார் பயன்படுத்துறது? இதுக்குள்ள நான் எப்படி சார் போகிறது? இதை நான் எப்படி சார் பணமாக்குறது? இதுக்கு எப்படி நான் பிசினஸ் ஓனரா மாறுறது? ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்றோம். அந்த கம்யூனிட்டி பில்ட் பண்ணும்போது அந்த கம்யூனிட்டி இந்த மெட்டாவர்ஸ்குள்ள போய் எது வாங்கினாலும் A to Z ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, கேம் வாங்கினாலும் சரி, ஒரு எஜுகேஷன்ல போனாலும் சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணாலும் சரி, எல்லாமே நமக்கு பணமா வரப்போகுது. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி பில்ட் பண்ணது நீங்க. சரி, இப்ப நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னும் போது உங்களுக்கு கேஷ்பேக் வரப்போகுது. உங்க கம்யூனிட்டி சார்ந்த மக்கள் அங்க பொருள் வாங்கும்போது அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ரிவார்ட் சிஸ்டம் மூலியமா உங்களுக்கு ஒரு இன்கம் வரப்போகுது. சரி சார், இது வரைக்கும் நானும் வந்து அமேசான்ல இவ்வளவு வாங்கியிருக்கேன் சார், லட்சக்கணக்கில் வாங்கியிருக்கேன், பிளிப்கார்ட்ல ஸ்னாப்டீல்ல வாங்கியிருக்கேன் சார், எனக்கு ஆஃபர் மட்டும் தானே கிடைச்சது, வேற எதுவுமே கிடைக்கலையேன்னா அது வந்து சென்ட்ரலைஸ், யாரோ ஒருத்தவங்க அதை கண்ட்ரோல் பண்றாங்க. நீங்க வந்து ஒரு பயனாளியா தான் இருக்கீங்க. இங்க வந்து நீங்க பிசினஸ் ஓனரா இருக்க போறீங்க. நீங்க பொருள் வாங்கும் போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது. உங்க டீம் மக்கள் பொருள் வாங்கும் போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது. அதுல இருந்து ஒரு இன்கம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்க கம்யூனிட்டி பில்ட் பண்ணும் போதே உங்களுக்கு வருமானம் வரப்போகுது. ஸோ அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ மெட்டாவர்ஸ், ஏன் மெட்டாவர்ஸ் நம்ம பயன்படுத்தணும் பாத்தீங்கன்னா, அது 100% டீசென்ட்ரலைஸ். சென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒருத்தரோட கண்ட்ரோல்ல இருக்கும். அவர் நினைச்சா எது வேணாலும் மாத்தலாம், எது வேணாலும் அழிக்கலாம், யாரை வேணாலும் பிளாக் பண்ணலாம். டீசென்ட்ரலைஸ்ன்றது வந்து கட்டுக்குள்ள அடங்காதது, யாரோட கண்ட்ரோல்லயும் அது கிடையாது, யாரும் அதை ஸ்டாப் பண்ண முடியாது, யாரும் அதை மாத்த முடியாது. ஸோ 100% ட்ரஸ்டட். அடுத்தது பாத்தீங்கன்னா ஏன் 100% ட்ரஸ்டட்னா அது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்துது. 100% சேஃப். அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பே அவுட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த செகண்டே இன்ஸ்டன்டா வந்துடும். எப்படி அதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலியமா அது ஒர்க் ஆகுது. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஒப்பந்தத்தையே வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல எழுதி பிளாக் செயின்குள்ள வச்சிருக்காங்க. அதுதான் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. இது நடந்தா இது நடக்கும், சுவிட்ச் போட்டா லைட் எரியும், சுவிட்ச் ஆஃப் பண்ணா ஃபேன் நின்றுடும். இதுதான் வந்து ரூல். இந்த ரூல்ஸ் தான் வந்து ப்ரோக்ராமா அவங்க எழுதி அந்த பிளாக் செயின்குள்ள வச்சிருக்காங்க. ஓகே, இதுல எப்படி சார் நான் ஜாயின் பண்றது? நான் நல்லா இருக்கு சார், நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னா வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்கணும். 2வது வந்து எனக்கு நிறைய கடன் இருக்கு சார், நிறைய கனவு இருக்கு சார், நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும் சார், செய்யறதை செஞ்சுட்டே இருந்தா கிடைக்கிறது தான் சார் கிடைக்கணும், மாத்தி யோசிக்கணும் சார், மாத்தி ஒரு விஷயத்த பண்ணணும் சார் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா உங்க மொபைல் போன் எடுங்க. ஆண்ட்ராய்ட் போனா இருந்தாலும் சரி, அது வந்து ஆப்பிள் போனா இருந்தாலும் சரி, அதுல வந்து மெட்டாமாஸ்க் இல்ல டோக்கன் பேக்கெட் அப்படின்ற வேலெட்டை இன்ஸ்டால் பண்ணுங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோ வேலெட். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய பிசினஸ் இன்டர்நேஷனல் பிசினஸ், ஒரு 144 கண்ட்ரில எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஒரு பிசினஸ்.
ஸோ இத்தனை கண்ட்ரில எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா நம்மளுக்கு ஒரு யூனிக்கான ஒரு கரன்சி இருக்கணும். அந்த யூனிக்கான கரன்சி பாத்தீங்கன்னா யூஎஸ் டாலர். ஆனா எல்லா கண்ட்ரிலயும் யூஎஸ் டாலர் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஆனா எல்லா கண்ட்ரிலயும் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ அப்படின்ற ஒரு விஷயம் முக்காவாசி கண்ட்ரில இருக்கு. ஸோ அந்த கிரிப்டோல நம்ம பயன்படுத்தக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாலிகான் நெட்வொர்க்கோட காயின். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் காயின் சொல்லுவாங்க. என்னதான் பிட்காயின் மேல போனாலும் பிட்காயின் கீழே இறங்கினாலும் இதோட வேல்யூ வந்து என்னைக்குமே ஸ்டேபிளா தான் இருக்கும். இதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஸோ அதனாலதான் நம்ம வந்து இந்த டை காயினை நம்ம யூஸ் பண்றோம். இது மூலியமா தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம். நமக்கு வரக்கூடிய வருமானமும் வந்து இந்த டை மூலியமா தான் வரப்போகுது. ஓகே, சரி, நான் இந்த பிசினஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், மெட்டாஃபோர்ஸ்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நானும் வந்து அந்த விர்ச்சுவல் லேண்டை வாங்கி போடணும், நானும் வந்து ஒரு பிசினஸ் ஓனரா மாறணும் மெட்டாவர்ஸ்குள்ள அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி லேண்டை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் பாத்தீங்கன்னா 12 லெவல் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் லெவல் வாங்கணும்னா 5 டை, ரெண்டாவது வந்து $10, மூணாவது வந்து $20, 40, 80, ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா $160. ஸோ இது அப்படியே டபுள் ஆகிட்டே போகும். சரி சார், நான் 6 லெவல் வாங்குறேன் அப்படின்னா $160 இருந்தா போதுமானா அது அப்படி இல்லை. 160 பிளஸ் 80 பிளஸ் 40 பிளஸ் 20 பிளஸ் 10 பிளஸ் 5 கிட்டத்தட்ட ஒரு $315 இருந்துச்சுன்னா நம்ம ஊர் காஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 30,000 இருந்துச்சுன்னா நீங்க இந்த 6 லெவல் வாங்கலாம். ஸோ 7வது லெவல், 8வது லெவல், 9வது லெவல், இது மாதிரி மொத்தம் 12வது லெவல் இருக்கு. 12வது லெவலோட பிரைஸ் மட்டும் பாத்தீங்கன்னா $10,240. இதுல ஏதாச்சும் கட்டாயம் இருக்கா சார், நான் 6 தான் வாங்கி ஆகணுமா அப்படின்னா நம்மளோட பினான்சியலோட இதை பொறுத்து தாங்க இருக்கு. இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு காசு இருக்குன்னா நீங்க 9 லெவல் கூட வாங்கலாம். இல்ல சார் என்னால ஒரு 30,000 போட முடியும் என் வாழ்க்கையை மாத்துறதுக்கு நினைச்சீங்கன்னா நீங்க 6 லெவல் கூட நம்ம வாங்கி உள்ளுக்குள்ள வரலாம். ஓகே, சோ நம்மளோட பிசினஸ் பிளான் இப்போ அந்த டாக்டைல் அந்த கம்யூனிட்டி பில்டிங் இது எப்படி ஒர்க் ஆகுது? எனக்கு கம்யூனிட்டி பில்ட் பண்ணும்போது நீ காசு வரும்னு சொல்றீங்களே சார், அது எப்படி சார் வருது? எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 விதமான ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குங்க. S6 மேட்ரிக்ஸ், S3 மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ரொம்ப மைண்ட்ல ஏத்திக்க வேண்டாம். ஜஸ்ட் ஈஸியா புரிஞ்சுக்கங்க. S6னா வந்து அதுல வந்து 6 சர்க்கிள்ஸ் இருக்கு. இது வந்து ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வேலை செஞ்சாலும் செய்யலனாலும் உங்களுக்கு இன்கம் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு 300% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ S3ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர்லி ஒர்க்கிங் ஸ்லாட். இதுல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 200% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ இந்த மொத்தம் 12 லெவல் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா லெவல் 1, 2, 4, 5, 7, 8, 10, 11 இது எல்லாமே பாத்தீங்கன்னா S6 ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங். லெவல் 3, 6, 9, 12 இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்லாட். சரி சார், அப்போ வந்து நான் நான் ஒர்க்கிங் மட்டும் வாங்கிக்கிறேனே சார் அப்படின்னா அந்த மாதிரி வாங்க முடியாது. 1 வாங்கினாதான் 2 வாங்க முடியும், 2 வாங்கினாதான் 3 வாங்க முடியும், 3 வாங்கினாதான் 4 வாங்க முடியும். இப்போ ஒருத்தர் 9 ஸ்லாட் வாங்கணும்னு நினைக்கிறாருன்னா எல்லா ஸ்லாட்டையும் 1 by 1 பர்ச்சேஸ் பண்ணாதான் 9 ஸ்லாட் வாங்க முடியும். ஓகே, சரி, இப்போ வந்து S6 ஸ்லாட் எப்படி ஒர்க் ஆகுது? S6 மேட்ரிக்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. இதுதான் நீங்க உங்களுக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு இந்த ஜூம் லிங்க் கொடுத்தவங்க வந்து ஒரு ரெஃபரல் லிங்க் கொடுப்பாங்க. அந்த ரெஃபரல் லிங்க் வச்சு நீங்க ஜாயின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆயிட்ட பிறகு உங்க வேலட்ல டையை கொண்டு வந்துட்டு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் நபர் உங்களோட ரெஃபரல் லிங்க் வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் நபர் சேரும் போது அவர் 1 அந்த இடத்துல வந்து உட்காருவாரு. இந்த காசு உங்க அப்ளைன் சமுதாயத்துக்கு போயிடும். ரெண்டாவதுல வந்து உட்காருவாரு. இப்போ 2வது நபர் ஒருத்தர் ஜாயின் பண்றாரு, அவரோட காசு வந்து நான் ஒர்க்கிங் ஸ்பில் ஓவர்க்காக போயிடும். இப்போ 3வது நபர் வராரு, அந்த காசு 100% உங்களுக்கு தான் வரும். 4வது நபர் ஜாயின் பண்றாரு, 100% காசு உங்களுக்கு தான் வரும். 5வது நபர் ஒருத்தர் வராரு, 100% காசு உங்களுக்கு தான் வரும். இது வந்து 100% ரெஃபரல் இன்கம். சோ போட்ட $5 உங்களுக்கு கிட்டத்தட்ட $15 கிடைக்குது. அதுதான் 300% ரிட்டர்ன். அப்போ இந்த 6 என்ன சார் ஆகும்? 6வது நபர் வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த போர்டே உங்களுக்கு வந்து ரீசைக்கிள் ரெஃப்ரெஷ் ஆயிடும். இப்போ ஒரு இடம் காலியா இருந்தா தானங்க அங்க வந்து ஒருத்தர் வந்து பிளேஸ் ஆக முடியும். ஸோ ஆளுங்க ஃபுல்லா இருந்தா அங்க பிளேஸ் ஆக முடியாதுல்ல, அதனால ரெஃப்ரெஷ் ஆயிடும். நீங்க டீம் டெவலப் பண்றீங்க, உங்க டீம் டெவலப் பண்ண அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா உங்க அப்ளைனுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு 3 இன்கம் போகும், உங்க டவுன்லைன் கிட்ட இருந்து உங்களுக்கு 3 இன்கம் வரும். இதுவே S3னா ஒர்க்கிங் ஸ்லாட், பியூர்லி ஒர்க்கிங் ஸ்லாட். இதுல வந்து நீங்கள் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணா அதுல இருந்து உங்களுக்கு இன்கம் வரும். நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாருன்னா அதுல வந்து உங்களுக்கு இன்கம் வரும். ஸோ இதுல ஒர்க்கிங் ஸ்லாட்ன்றதுனால ஃபர்ஸ்ட் நபர் வரும்போதே உங்களுக்கு அப்படியே 100% வந்துடும். 2வது நபர் வரும்போது அப்படியே 100% வந்துடும். 3வது நபர் வரும்போது ரீசைக்கிள் ஆகும்.
கிட்டத்தட்ட 6 பேர் நம்ம கொண்டு வரோம்னா உங்களுக்கு 400% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது இந்த S3 ஸ்லாட்ல மட்டுமே. ஓகே, சோ நம்ம பிசினஸ்ல நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா மேஜிக் ஆஃப் 6 அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மேஜிக் ஆஃப் 6 அப்படின்னா நீங்க உள்ளுக்குள்ள வரும்போதே ஒரு 6 ஸ்லாட் வாங்கி உள்ளுக்குள்ள வரும்போது தான் அது வந்து நம்மளுக்கு ஒரு பிசினஸாவே நம்மளுக்கு தோணும். இப்போ 6 ஸ்லாட் வாங்கினா எவ்வளவு சார் ஆகும்? 6 ஸ்லாட் வாங்குறதுக்கு $315 ஆகும். $315 நம்ம ஊர் காசு ஒரு 30,500 ரூபாய். ஸோ இப்போ நீங்க 6 பேரை உள்ள நீங்க ஃபர்ஸ்ட் 6 ஸ்லாட்டை வாங்கிட்டீங்க 30,500 போட்டு நீங்க 6 பேரை கொண்டு வரீங்க. அந்த 6 பேரும் உங்களை மாதிரியே 30,000 ரூபாய் போட்டு உள்ளுக்குள்ள வரும்போது அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து 1,08,000 ரூபாய் கிடைக்குங்க. நீங்க இந்த பிசினஸ்ல போட்டது எவ்வளவு? 30,000 ரூபாய். அதை எடுத்து உங்க பர்ஸ்ல வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற 78,000 ரூபாய் அதுவும் உங்களோட லாபம். அதுவும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நீங்க இந்த பிசினஸ்ல போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவுங்க? ஆமா, 0. 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு அன்லிமிட்டெட் இன்கம், அன்லிமிட்டெட் டைம், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, கோடிக்கணக்கில் பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு அமையுது. சரி சார், எப்படி சார் இது 30,000 ரூபாய் போட்டா எனக்கு 1,00,000 ரூபாய் வருது? இது நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க 6 ஸ்லாட் வாங்கிட்டீங்க. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நபரை கொண்டு வரீங்க. அவர் வந்து ஏல போய் உட்காராரு. எல்லா ஸ்லாட்லயும் ஏல உட்கார்றாரு. அப்ளைன் போயிடுது. இங்க லெவல் 3ல பாத்தீங்கன்னா அந்த காசு உங்களுக்கே வந்துடுது. லெவல் 4 அண்ட் லெவல் 5 அப்ளைனுக்கு போயிடுது. லெவல் 6ல இருக்க காசு உங்களுக்கே வருது. சோ ஒருத்தர் வந்தாவே உங்களுக்கு $180 கிடைக்குது. 2வது நபர் வராரு, பில போய் உட்காராரு, ஸ்பில்லோருக்கு போயிடுது. லெவல் 2ல ஸ்பில்லோருக்கு போயிடுது. லெவல் 3 ஒர்க்கிங் ஸ்லாட், அந்த காசு டைரக்டா உங்களுக்கு வருது. லெவல் 4 அண்ட் லெவல் 5 ஸ்பில்லோருக்கு போயிடுது. லெவல் 6ஓட காசு உங்களுக்கே வருது. இப்ப நீங்க கேட்பீங்க, சார் அது ஏன் சார் என் காசு எடுத்து மத்தவங்களுக்கு ஸ்பில் ஓவர் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்பீங்க. இப்ப மத்தவங்க போட்ட காசு உங்களுக்கு நான் ஒர்க்கிங் இன்கம்ல ஸ்பில் ஓவரா வந்து உட்காரும்ல. அப்ப அந்த கேள்வி நம்ம திருப்பி கேட்போமா? கேட்க மாட்டோம். இதுதான் வந்து பிசினஸ் மாடல். இதுதான் வந்து ஹெல்பிங் தி கம்யூனிட்டி. நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் பாத்தீங்களா, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம இன்கம் ஏர்ன் பண்ண போறோம். அதுதான் வந்து ஹெல்பிங் தி கம்யூனிட்டி. எந்த ஒரு பிசினஸ்லயும் கிராஸ் லைன் கிட்ட இருந்தோ அப்லைன் கிட்ட இருந்தோ காசு வராது. டவுன் லைன் கிட்ட இருந்து மட்டும்தான் வரும். இங்க வந்து அப்லைன் கிட்ட இருந்தும் வரும், கிராஸ் லைன் கிட்ட இருந்தும் வரும், டவுன் லைன் கிட்ட இருந்தும் வரும். ஸோ 2வது நம்பர் வராரு, $180 வருது. மொத்தமா பாத்தீங்கன்னா $360 உங்களுக்கு கிடைக்குது. நீங்க போட்டது 315. நீங்க போட்ட அசல் உங்களுக்கு வந்துருச்சு. 3வது நபர் வராரு, அவர் சில உட்காருவாரு, அந்த காசு உங்களுக்கு தான். லெவல் 2ல உங்களுக்கு தான். லெவல் 3ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இது ரீசைக்கிள் ஆகி மறுபடியும் இந்த போர்டு ஃப்ரெஷ்ஷா ஓபன் பண்ணி கொடுத்துரும். லெவல் 4 அண்ட் லெவல் 5ல காசு உங்களுக்கு தான். லெவல் 6 வந்து ரெஃப்ரெஷ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு 3வது நபர் வரும்போதே உங்களுக்கு $135 கிடைக்குது. 4வது நபர் வராரு, டீல உட்காருவாரு, அந்த காசு உங்களுக்கு தான். இது போர்டு ஃப்ரெஷ் ஆச்சு பாத்தீங்களா, அந்த காசு உங்களுக்கு தான். சோ மொத்தமா ஒரு போட்ட 315 போட்டு ஒருத்தர் வராரு, 4வது நபர் வராருன்னா 100% அந்த 315 உங்களுக்கே வரும். சார் அப்ப கம்பெனி எதுவும் எடுத்துக்க மாட்டாங்களா? கம்பெனிக்கு ஒன்றும் போகாதா அப்படின்னா, கம்பெனின்னு கிடையாது. இது வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், டீசென்ட்ரலைஸ். இதுக்கு ஃபவுண்டர் தான் இருக்காங்க, ஓனர் கிடையாது. அவங்க லேடோ என்ன திங்க் பண்றாரோ, லேடோவோட விஷன் ரொம்ப பெருசு. லேடோ வந்து இந்த சின்ன காசுக்கு ஆசைப்படுற லேடோவோட மொத்த விஷயமே மெட்டாவர்ஸ். அந்த மெட்டாவர்ஸ்க்காக இந்த கம்யூனிட்டி பில்ட் பண்றாரு. அந்த கம்யூனிட்டிக்கு பில்ட் பண்றதுனால நமக்கே வந்து 100% ரிவார்ட் கொடுக்குறாரு. 5வது பர்சன் ஒருத்தர் வராரு, அவரும் வந்து ஈல வந்து உட்காருவாரு. அந்த காசும் 100% உங்களுக்கே வரப்போகுது. இப்போ 315 மொத்தமா பாத்தீங்கன்னா $1,125 உங்களுக்கு கிடைக்குது. அதுதான் வந்து நான் 1,08,000 ரூபான்னு சொன்னேன். ஓகே, சரிங்க. சரி சார், இப்போ வந்து நான் 30,000 ரூபாய் போட்டேன், 5 பேரை கொண்டு வந்தேன், எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைச்சது. எனக்கு வந்து அதெல்லாம் பத்தாது சார். எனக்கு இருக்கிற வந்து ப்ரெஷருக்கும் எனக்கு இருக்கிற விஷயத்துக்கும் நான் வேலை செய்யறதுக்கு நான் ரெடி. எனக்கு காசு எப்படி வரும்? எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதை பிரிச்சுப்போம் 2ஆ. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1, 2, 4, 5, 7, 8, 10, 11 இந்த நடுவில் கோடு போட்டிருக்கேன்ல, இதெல்லாம் வந்து S6. S6 நம்மளுக்கு 300% ரிட்டர்னு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா S3, இதெல்லாம் ஒர்க்கிங் 3, 6, 9, 12. இதுல இருந்து வரக்கூடியது நம்மளுக்கு 200% ரிட்டர்ன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? 6 ஸ்லாட் பர்ச்சேஸ் பண்ண போறோம். 6 ஸ்லாட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு தேவைன்றது 315 டை 30,000 ரூபாய். நீங்க என்ன பண்றீங்க? 5 பேரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. அந்த 5 பேரும் 6 ஸ்லாட் பை பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய காசு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,06,875. சார் ஏன பசிக்கு சோழ பொரியா, இதெல்லாம் பத்தாது சார். எனக்கு நான் கொஞ்சம் பெருசா இன்வெஸ்ட் பண்றதுக்கும் ரெடி சார். எனக்கு வந்து இன்னும் இன்கம் ஒரு 3 மாசத்துல நான் வந்து வேற லெவலுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணணும் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க டைரக்டா 9வது லெவல் வரைக்கும் வாங்குங்க. 9வது லெவல் வாங்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் ஸ்லாட் உங்களுக்கு கிடைக்குது. 3 ஒர்க்கிங் ஸ்லாட் கிடைக்குது. இதுக்கு எவ்வளவு சார் ஆகும்?
2555 டை தேவைப்படும். இந்தியன் ருபீஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,43,000 ரூபாய் தேவைப்படும். ஒரு பிசினஸ் அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாதான் மாசம் வந்து 1 லட்சம் ரூபாவே சம்பாதிக்க முடியுங்க. ஆனா நம்ம வந்து சில ஆயிரங்களை போட்டு சில லட்சங்களை போட்டு நம்ம கோடியில சம்பாதிக்க முடியும். இப்போ வந்து நீங்க 9 ஸ்டார்ட் எடுக்கிறீங்க, 2,43,000 ரூபாய் கட்டுறீங்க, 5 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. இந்த 5 பேரும் உங்களை மாதிரியே 9 ஸ்டார்ட் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்க வேலெட்டுக்கு 9,125 டை கிடைக்கும். இந்தியன் ருபீஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.25 லட்சம் உங்களுக்கு அடுத்த செகண்ட் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்த செகண்ட் நீங்க இதை கேஷ் அவுட் பண்ணி இந்தியன் ருபீஸா மாத்தலாம். இல்ல சார் எனக்கு வந்து கொஞ்சம் பொட்டன்ஷியல் இருக்கு, என் கூட இருக்கிற மக்களும் ஒரு பொட்டன்ஷியலான மக்கள், எல்லாமே வந்து ஒரு பிசினஸ் பில்டர்ஸ் தான், இல்ல வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் பில்டர்ஸ் தான், எங்களால வந்து இன்னும் கூட அதிகமா பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைரக்டா 12 லெவல் பர்ச்சேஸ் பண்ணலாம். 12 லெவல் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாதுங்க. 12 லெவல் தான் மேக்ஸிமம். உங்களுக்கு வரக்கூடியது மொத்தம் பாத்தீங்கன்னா 8 ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் ஸ்லாட், மீதி 4 ஒர்க்கிங் ஸ்லாட். இந்த ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் ஸ்லாட்ல நீங்க ஒர்க் பண்ணும்போதும் காசு வரும், உங்க அப்லைன் ஒர்க் பண்ணும்போதும் காசு வரும், உங்க கிராஸ் லைன் ஒர்க் பண்ணும்போதும் காசு வரும், உங்க டவுன் லைன் ஒர்க் பண்ணும்போதும் காசு வரும். ஸோ உங்களோட எஃபர்ட் ஒரு 50% மட்டும் போட்டால் போதும், உங்களுக்கு வந்து வேற அளவுக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ இதுக்கு எவ்வளவு தேவைன்னா 20,475 டை நம்ம இந்தியன் ருபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 19,45,000 ரூபாய். இதை நீங்க போட்டு 5 பேரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. அந்த 5 பேரும் உங்களை மாதிரியே 12 ஸ்லாட் வரும்போது அடுத்த செகண்டே உங்களுக்கு கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் வருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பிசினஸ் வாய்ப்பு உலகத்துல நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. சரி சார், நம்ம காசெல்லாம் போடுறோமே சார், ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, ஓடிட்டானா, மூட்டு போயிட்டானா? வாய்ப்பு இல்ல ராஜா. ஏன் வாய்ப்பு இல்லைன்னு பாத்தீங்கன்னா இது வந்து டீசென்ட்ரலைஸ், இதோட கண்ட்ரோல் யார் கையிலயும் கிடையாது. இது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல ஒர்க் ஆகக்கூடியது. அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ரோக்ராம் வந்து பிளாக் செயின் குள்ள இருக்கு. யாரும் இதை தடுத்து நிறுத்த முடியாது, யாரும் இதை மாத்த முடியாது, யாரும் ஐடி பிளாக் பண்ண முடியாது, யாரும் பிளான மாத்த முடியாது. இது பண்ணா இது நடக்கணும்னா அது நடக்கும். அது $5 வந்தாலும் அதேதான், $10 வந்தாலும் அதேதான், $10,240 வந்தாலும் அதே ப்ரோக்ராம் தான். ஓகே, ஸோ இதுதான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். அந்த 6 பேரும் உங்க கூடிய 12வது லெவலுக்கு வரும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சரிங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வாழ்க்கையிலேயே ஒரே தடவை தான் நம்ம கம்யூனிட்டியை பில்ட் பண்றோம். ஸோ நம்ம டீமை பில்ட் பண்றோம். அந்த டீமை பில்ட் பண்றோம். இப்ப 4 ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கு. இந்த 4 ப்ராஜெக்ட்டுமே நம்மளுக்கு காசு 4 விதமான காசு கொடுக்க போகுது. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்னா ரொம்ப நாள்லாம் கிடையாதுங்க. அடுத்த ஒரு 3 மாசம் 4 மாசம், ஒரு 3 மாசத்துக்கும் ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் ஆக போகுது. இப்ப அந்த கம்யூனிட்டியை பயன்படுத்தி ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்தும் ஒரு விதமான இன்கம் வரப்போகுது. ஸோ 4 விதமான இன்கம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10 விதமான இன்கம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 20 விதமான இன்கம். நம்ம கம்யூனிட்டி மக்கள் எங்க போய் கையை வச்சாலும் நம்மளுக்கு காசு தான். ஒருத்தருக்கு கேம் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு நிறைய படிக்கிறதுக்கு பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு வீட்டுல பொருள் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த பொருள் வாங்குறதுக்கு பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து இடத்துக்கு மேல ஆசை இருக்கும், ஒருத்தவங்க வந்து இடம் வாங்கி போட்டுட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ட் தேவைப்படும். எது டச் பண்ணாலும், கேம் ஆனாலும் காசு, எது பண்ணாலும் நம்மளுக்கு காசு வரப்போகுது. மறுபடியும் நான் கம்யூனிட்டி பில்ட் பண்ண போறது இல்லை. ஒரு தடவை பில்ட் பண்ண கம்யூனிட்டி மூலியமா நம்ம என்ன பண்ண போறோம், இது வரைக்கும் இல்லாத ஒரு பொக்கிஷமான ஒரு வாய்ப்பு. இதை நம்ம பயன்படுத்த போறோம், டெக்னாலஜியை பயன்படுத்த போறோம். நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணுமே இல்லை, நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, எப்படி வந்து மொபைல் போன் வந்து நார்மல் மொபைல் போன், இந்த பட்டன் மொபைல் போன் வந்து வெறும் கால் பண்ணுவீங்க, எஸ்எம்எஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்க, ஸ்மார்ட் போன் வந்துச்சு. நம்மள யாரும் கட்டாயப்படுத்தல, நம்மளே ஸ்மார்ட் போன் வாங்கணும். ஏன் வாங்கணும்னா நம்ம டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணணும். அது ஸ்மார்ட் போன் இல்லைன்னா நம்மளோட வேலைகள் கம்மியாகும்ன்றதுனால நம்ம ஸ்மார்ட் போன் வாங்கணும். அதுக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஆகும், இன்னும் ஒரு 3-4 வருஷத்துல அந்த ஸ்மார்ட் போனும் இல்லாம போக போகுது. எல்லாமே மெட்டாவர்ஸ் தான் இருக்க போகுது, விர்ச்சுவல் ரியாலிட்டி தான் இருக்க போகுது. அதுல வந்து கோடி கணக்குல பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம முந்திக்கிட்டு போயிடணும். எல்லாரும் மாதிரி நம்மளையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம வந்து ஒரு வேடிக்கை பார்க்குற ஆடியன்ஸா மட்டும் தான் இருப்போம். ஆனா களத்துல இறங்கி ஆடக்கூடிய மக்களை நம்ம இருக்கணும். அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த பிசினஸ் எடுக்கணும். இந்த பிசினஸை வந்து நல்லா சொல்லி கொடுக்கறதுக்கும் நம்மளை கைட் பண்றதுக்கும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸலண்டான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீபவர் இன்டர்நேஷனல். ஸோ அவங்க தான் நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. வாரத்துல 7 நாளும் நம்மளுக்கு காலையிலயும் சாயந்தரமும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எப்படி பிசினஸ் பில்ட் பண்ணணும், எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், இதோட டெக்னாலஜி என்ன, இதோட லேட்டஸ்ட் விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு எல்லா விஷயமும் அக்கு வேற ஆணி வேற அழகா குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி யார் இருக்கிறாங்க, நீ வந்து முன்னேறுப்பான்னு காலையில 7 மணிக்கே வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, சோ இதெல்லாம் பேசிட்டோம் சார். இதுல காசெல்லாம் சம்பாதிக்கிறாங்களா?
பாத்துருவோம், அதையும் விடுவானே. பாருங்க, இது வந்து 1 டே இன்கம்ங்க. 1 மாசம் இன்கம்ல 1 டே இன்கம் 25,000 ரூபாய். இந்த மேடம் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க? 30,000 ரூபாய் 1 டே இன்கம். இப்போ சார் பாத்தீங்கன்னா ஜூன் 26ஆம் தேதி இப்பதான் ஒரு 50,000 ரூபாய். ஸோ இவரு பாத்தீங்கன்னா ஒரு 98,000 ரூபாய். கிட்டத்தட்ட ஜூன் 26ஆம் தேதி. இப்போ அடியன் நான் தான் ஒரு 1,20,000 ரூபாய். ஸோ வந்து நம்ம ரவி சார் பாத்தீங்கன்னா 13 லட்சம் ரூபாய். இது வந்து 1 டே இன்கம். இதெல்லாம் வந்து நாங்க இவ்வளவு சம்பாதிக்கிறோம்னு காட்டுறதுக்கு இல்லைங்க. இது வந்து மெட்டாஃபோர்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா அன்லிமிட்டெட் இன்கம் சொல்லிட்டேன்னா ஸோ மாத வருமானம்லாம் கிடையாது, நேரத்துக்கு நேரம் வருமானம், நொடிக்கு நொடி வருமானம். அந்த பொட்டன்ஷியல் வந்து இந்த பிசினஸ்ல இருக்கு. ஸோ டிசிஷன் எடுக்கக்கூடிய நபர் நீங்க தான். அந்த 30,000 ரூபாவை நான் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நான் வாழற பரம்பரையே வாழ்ந்துட்டு இருப்பேன், நான் இருக்கிறதே தான் இருந்துட்டு இருப்பேன், செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பேன் நினைச்சா அது உங்களோட விருப்பம். இல்ல 30,000 ரூபாய் போட்டு நான் எடுக்கிறேன், சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, ரெடி, நான் கையை கொடுக்கறதுக்கு ரெடி அப்படின்னா உங்க பரம்பரையோட தலையெழுத்து மாத்துறதுக்கு நாங்க இருக்கிறோம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். பேக் டு யூ.